பரீட்சை பேப்பரு இத்தனை லட்சம் குழந்தைங்க எழுதுது, அத்தனை குழந்தைங்களோட பேப்பரும் வச்சிருக்கோம்ல, ரீடோட்டலிங் கேட்டா திரும்ப வந்து நம்ம பார்க்க முடியுது இல்ல. அது மாதிரி இந்த நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்புல காலத்துக்கு அதை வச்சிருக்கணுமா இல்லையா? அடுத்த வருஷம் அட்மிஷன் வரைக்கும் அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த ஆன்சர் ஷீட் இந்த பேலட் பேப்பர் ஒண்ணு தானே. எலக்ட்ரானிக் எக்ஸாம் வைக்கிறோமா என்ன? இல்ல எதுக்கு இன்னும் ஆன்சர் ஷீட் எழுத சொல்லிட்டு இருக்கோம்? அப்ப அதுல தப்பு இருக்க மாதிரி தானே தெரியுது. அந்த குழந்தைக்கு நீங்க அந்த உரிமையை கொடுக்கும் பொழுது, பரீட்சைங்கிறது தேர்வுங்கிறது பேப்பர்ல எழுதணும்னு தெரியும் பொழுது, வாக்கு இன்னாருக்கு தான் அழிச்சோம்னு சொல்லி அடுத்த 5 வருஷத்துக்கு அதை பொறுப்பா வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. என்றதுக்கு 2 நாள் ஆயிட்டு போகுது, பொறுமையா அறிவிக்கிறோம். 1 மாசம் ஆகாதுல்ல, அதுல 1/4 மடங்கு நாட்கள் தானே தேவைப்படும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது 2 வெட்டி எடுத்துட்டு போறீங்க பூத்துக்கு, அது போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்க போகுது, அவ்வளவுதானே. 1000 ஓட்டு தானே, எப்பனாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம்ல. ஆனா நீங்க 6 மாசம் கழிச்சு செக் பண்ண முடியாது. பேட்டரி லைஃப் போயிடுச்சு, யூ கேன் நாட் வெரிஃபை. விவிபேட் தெர்மல் பிரிண்டிங் 60 டேஸ் தெர்மல் பிரிண்ட் போயிடும். ரெண்டுமே பித்தலாட்டமாவே தெரியுது. ரெண்டுமே மறைஞ்சிரும்னு சொல்லி சொன்னா, ரெண்டுக்கும் ஓட்டு போடுறதுக்கான ரெக்கார்டு உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொன்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயம் தானே. அப்போ ஒரு வாக்காளரா உறுதித்தன்மை தேவை இல்ல. ஒரு பரீட்சை எழுதின குழந்தைக்கு தான் பேப்பரை வெரிஃபை பண்ணுங்கன்னு கேட்கிற மாதிரி தன்னோட பேலட் பேப்பர் அந்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கட்டும் நினைச்சா என்ன தப்பு இருக்கு? அதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னெடுத்திருக்கிறது.